This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த முடிவுகள் அப்படின்றது வெளியே இருக்கு. தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2004க்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. மறுபுறம் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறல. கடந்த முறை கூட தேனி தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறல. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பாஜக 11% வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி 8%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் மாறி இருக்காங்க. தற்போது இந்த வீடியோல நம்ம என்ன விஷயங்கள் குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் வந்திருக்கிற முடிவுகள் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து இருக்கிறதா அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மட்டும் 19 தொகுதிகள் போட்டிட்டாங்க. பாஜக தவிர 4 மற்ற கட்சிகளோட தலைவர்கள் பாஜக சின்னமான தாமரை சின்னத்துல போட்டிட்டாங்க. அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு 23 தொகுதிகளில் தாமரை சின்னத்துல இந்த முறை போட்டிட்டு இருக்காங்க. அதன் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11% வாக்குகள் அப்படின்றது அந்த பாஜக சின்னத்துக்கு தாமரை சின்னத்துக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கு. மறுபுறம் கூட்டணியில இருந்திருக்காங்க, இல்ல கடந்த காலத்திலே பாஜக இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. அதே போல நிறைய தொகுதிகளில் போட்டிட்டாங்க. கடந்த முறை குறைந்த தொகுதிகளிலேயே போட்டிட்டு அதிகமான சதவீதத்தை பெற்றிருந்தாங்க. இந்த முறை அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டாங்க. உள்ள பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. நம்ம பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்ம ஒரு 98 அந்த தேர்தலில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா 98ல பாஜக அதிமுகவை உள்ளடக்கிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டிட்டாங்க. அதுல 5 தொகுதிகளை போட்டிட்டு 3 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. அப்போ பாஜகவோட வாக்கு சதவீதம் 6.8 அப்படின்ற அளவுல இருந்திருக்கு. அதுக்கு பிறகு 99ல திமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 6 இடங்கள்ல போட்டிட்டு 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போதும் 7% வாக்குகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 2004ல அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போது ஒரு 5% வாக்குகள் கிடைக்குது. யாருமே வெற்றி பெறல அப்படின்றதுதான் ரிசல்ட்டா இருக்கு. 2009ல பாத்தீங்கன்னா சிறிய கட்சிகளோட கூட்டணி அமைச்சு பாஜக போட்டிட்டு அப்போதுமே ஒரு 5.9% வாக்குகள் அப்படிங்கிறத பெறாங்க. ஒரு 13 தொகுதிகள் அந்த அளவுல பாஜக போட்டிடுறாங்க. 2014ல பாஜக 2000 தேசிய ஜனநாயக கூட்டணியில 6 இடங்கள்ல போட்டிட்டு 5.5% வாக்குகள். 2019ல கடந்த தேர்தலில் அதிமுக உள்ளடக்கிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டிட்டு பாஜக 3.7% வாக்குகளை வாங்குறாங்க. ஒரு இடத்தில் கூட வெற்றி அப்படிங்கிறத பாஜக பெறல. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட கடந்த சில தேர்தல்கள் அப்படின்னு 2021 தேர்தலில் 4 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 20 தொகுதிகளில் போட்டிட்டு அதுல 2.62% வாக்குகளை பாஜக பெறாங்க. இப்போது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 2001ல இருந்து நம்ம எடுத்துட்டோம் கூட திமுகவுடன் கூட்டணி அமைச்ச தேர்தலா இருக்கட்டும், 4 இடங்கள்ல வெற்றி பெற்ற அந்த தேர்தலே பாஜக ஒரு 3% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அடுத்ததா 2006, 11, 16, 21 அப்படின்னு இந்த அனைத்து தேர்தல்கள்லயுமே பாஜக ஒரு 2.8 இது போன்ற வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. 2021ல வெற்றி பெற்றாங்க. 2001ல பாஜக வெற்றி பெற்றாங்க. கடைசியா 2001ல அதற்கு பிறகு 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில பார்த்தோம்னா கடந்த தேர்தல்களை விட, கடந்த காலத்தில் பாஜக போட்டியிட்ட தேர்தல்களை விட பாஜக அதிகமான வாக்கு சதவீதங்களை பெற்றிருக்காங்க அப்படின்றதான் கால யதார்த்தமா இருக்கு. இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஒரு 6% வரைக்குமான வாக்குகளை பாஜக பெற்றிருக்காங்க. அதே வேளையில முதன்முறையாக பாஜக ஒரு 11%க்கும் அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றிருக்காங்க. பாஜக சின்னத்தில் தாமரையில மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 23 தொகுதிகள்ல நிக்கிறாங்க. தற்போது என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா பாமகவுடன் பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க, அது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. பாமகவுடன் கூட்டணி அமைச்சதுனால வந்த வாக்குகள் அப்படின்னு இந்த 23 தொகுதியில கிருஷ்ணகிரி, சிதம்பரம், திருவண்ணாமலை ஆகிய 3 தொகுதிகள் தான் பாமகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளா இருக்கு. அது தவிர மற்றொரு கருத்தும் வைக்கப்படுது. அதாவது மற்ற கட்சி தலைவர்கள் நின்று வெற்றி பெற்றாங்க அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அந்த வகையில 4 வேட்பாளர்கள் அப்படி நின்று இருக்காங்க. பாஜக நின்றதுல ஒரு 19 தொகுதியில 3 தொகுதிகள் மட்டுமே பாமகவுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியா இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் தீவிரமா பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வேணா நம்ம சொல்லலாம். அதுவும் தர்மபுரி போன்ற மற்ற பாமகவுக்கு அதிகமான செல்வாக்கு உள்ள
தொகுதிகள் மயிலாடுதுறை போன்றோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது அந்த தொகுதிகளில் பாமகவுக்கு இருக்கு. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 தொகுதிகளில் கொங்கு மண்டலமா இருக்கட்டும், தென் மாவட்டங்கள்ல பாஜக வந்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்பவே வந்து ஒரு யதார்த்தமா இருக்கு. இதுவரைக்கும் பாஜகவோட அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில வந்து இது போன்ற ஒரு 11% அதிகமான வாக்குகளை பெற்றதில்லை அப்படிங்கிறதா இதுவரைக்குமான தேர்தல் யதார்த்தமா இருக்கு. ஆனா வந்து பாஜக வந்து அதிக தொகுதிகளில் போட்டிட்டாங்க, குறைவான தொகுதிகளில் கடந்த காலங்களில் போட்டிட்டாங்க, ஒப்பிடக்கூடாது உள்ளது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படின்றது வந்து ஒரு கட்சியோட முடிவு தான். ஒரு கட்சிக்கு வந்து அனைத்து தொகுதிகளிலுமே போட்டியிடுற வாய்ப்பு இருக்கு. ஓட் ஷேரிங் அப்படின்றது கூட பாஜகல இருந்து மற்ற கட்சிகளுக்கு போகும், மற்ற கட்சிகள்ல இருந்து பாஜகவும், திமுக கூட்டணியில திமுகல இருந்து மற்ற கட்சிகளுக்கு போகும், மற்ற கட்சிகள்ல இருந்து திமுக கூட்டணிக்கு வரும். அதனால வந்து அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட விஷயங்களையோ இல்ல மற்ற விஷயங்களையோ ஒப்பிட்டு வந்து வாக்கு வங்கி அதிகரிக்கல அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பொதுவா வந்து வாக்கு வங்கியை கணக்கிடுற அந்த முறையில வந்து அப்படி வந்து நம்ம பார்ப்பது கிடையாது. ஒட்டுமொத்தமா எவ்வளவு போட்டிட்டு இருக்காங்க, அதுல வந்து எவ்வளவு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா நீங்க அதிகமான வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து 4,50,000 வாக்குகள் வந்து கோயம்புத்தூர்ல பெற்றிருக்காரு. இதுவுமே கூட இதுவரைக்கும் பாஜகவோட அரசியல் அந்த வரலாற்றுல தேர்தல் வரலாற்றுல அந்த கோயம்புத்தூர் தொகுதியிலேயே எந்த ஒரு பாஜக வேட்பாளரும் பெறாத ஒரு வாக்குகளை தான் வந்து அண்ணாமலை வந்து பெற்றிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம 1998 இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட 98ல 4,50,000 வாக்குகளை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பெற்று எம்பியாக வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. 99ல 4,30,000 வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணன் எம்பியா வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில இருந்திருக்காங்க. 2004ல அதிமுக கூட்டணியில 3,40,000 வாக்குகள் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பெற்றிருக்காரு. அதே போல 2009ல ஜி.கே. செல்வகுமார் வந்து போட்டியிட்டு அப்போ வந்து எந்த கட்சியும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேர்தல். அந்த தேர்தலில் 38,000 அந்த அளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2014ல மீண்டுமே 3,81,701 வாக்குகளை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பெற்றிருக்காரு. அதே போல 2019லயுமே கூட 3,92,000 வாக்குகள் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து வெற்றி பெற்றிருக்காரு. குறிப்பா பெரும்பான்மையான நபர்கள் முன்வைக்கிறது ஒப்பீட்டளவுல இது வரைக்கும் இல்ல, கடந்த காலங்களிலே பாஜக அங்க செல்வாக்கோட இருக்காங்க அப்படின்னு முன்வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து 2014 திமுக அதிமுகவுடன் அல்லாத கூட்டணியில அங்க பெற்ற வாக்குகள் தான். ஆனா அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பாமக கூட இருந்தாங்க. ஆனா பாமகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இல்லாத போதும் 2009 தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட 73,000 வாக்குகளை பெற்றிருந்தாரு. 2014 காலகட்டத்திலையும் கூட தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாகத்தான் கோவை நாடாளுமன்ற தொகுதி இருந்தது. அந்த வகையில மதிமுகவுக்குமே கூட அதிக அளவு இல்லைனாலும் கணிசமான வாக்கு வங்கி உள்ள தொகுதியாகவும் கோவை நாடாளுமன்ற தொகுதி இருந்தது. அந்த வகையில அந்த தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் 3,81,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதையுமே தாண்டி அந்த வாக்குகளையுமே தாண்டி 4,50,000 வாக்குகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வாக்கு சதவீதமாகத்தான் வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில கோவை நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை வந்து பெருவாரியான வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க முடியுது. இதுவரைக்குமே அந்த தொகுதியில எந்த ஒரு பாஜக வேட்பாளரும் இதுவரைக்கும் பெறாத வாக்குகளை தான் வந்து அண்ணாமலை வந்து பெற்றிருக்காரு. அந்த வகையில ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 12 இடத்துல வந்து 2ஆம் இடத்திலையும் 23 இடத்துல வந்து 3வது இடத்திலும் 4வது இடத்திற்கும் பாஜக கூட்டணியில வந்து வந்திருக்காங்க ஒட்டுமொத்தமா போட்டியிட்டதுல. அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட்டும் வந்து போயிருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 11% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை வந்து பாஜக பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பாஜகவோட அந்த தேர்தல் வரலாற்றுல வந்து பெறாத வாக்குகளாகத்தான் இந்த வாக்குகள் இருக்கு. அதே போல கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலுமே கூட அண்ணாமலைக்கு முன்பு யாருமே இப்படி ஒரு வாக்குகளை வந்து பெற்றதில்லை அப்படின்றதுதான் தற்போதைய தேர்தல் முடிவுகளாகவும் இருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போதே அதிமுக இருந்து பிரிஞ்சு தனியாக பாஜக வந்து போட்டியிட்டாங்க. அப்போதும் குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் போட்டியிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சி அது போன்ற கிளைம் வந்து முன் வச்சாங்க. ஆனா அப்போது வந்து காங்கிரஸ் தான் அதிக இடங்களை பிடிச்சிருந்தாங்க. வாக்கு வங்கியுமே கூட ஒவ்வொரு நகர்பகுதிகள் அப்படின்றது அதிகமா இருந்தது. ஒட்டுமொத்தமா வாக்கு வங்கியிலுமே கூட அதிகமா பாஜக இல்ல. அந்த வகையில வாக்கு வங்கியுமே கூட உள்ளாட்சி தேர்தல்களை வந்து நம்ம வந்து கணக்கிடுறது இல்ல. அந்த வகையில அது வந்து பாஜக 3வது இடம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது.
ஆனால் இந்த தேர்தல்ல நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து கணிசமான வாக்குகளை அனைத்து தொகுதிகளிலுமே பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. வழக்கமாக வாக்குகள் வாங்குற கன்னியாகுமரியில கூட பொன் ராதாகிருஷ்ணன் 3,62,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நெல்லையில நயினா நாகேந்திரன் 3,30,000 வாக்குகள், தமிழிசை 2,90,000 வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. ஜெயவர்தன் வந்து 3வது இடத்திற்கு வந்திருக்காரு. அதே போல எல்முருகன் 2,32,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு. ஆரம்பத்துல எல்முருகன் கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்தது. ஆனா நம்ம வந்து எல்முருகனுக்கும் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் இடையில் ஒரு 2வது இடத்திற்கான போட்டியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வீடியோக்கள் வந்து போட்டிருந்தோம். அந்த அளவுல தான் முடிவுகளும் வந்திருக்கு. ஆனாலும் கூட ஒரு 2,32,000 அந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்காங்க. திருவள்ளூர் தொகுதியில 2,24,000 வாக்குகளை வந்து பாஜக வந்து பெற்றிருக்காங்க. அதே போல கிருஷ்ணகிரியில் நரசிம்மன் பெற்றிருக்காரு. அது பாமகவோட வாக்குகள் கணிசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ராமசீனிவாசன் மதுரையில 2,20,000 வாக்குகளை வந்து பெற்றிருக்காரு. அங்கேயும் கூட ஓபிஎஸ் ஆதரவு, டிடிவி ஆதரவு என்று கணிசமான வாக்குகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் முழுவதுமாக 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை வந்து பாஜக வந்து பெற்றிருக்காங்க. அதுல 1-2 தொகுதிகளில் பாமகவுக்கு வாக்கு வங்கி இல்ல தொகுதிகளாக இருந்த போதிலும் கூட மற்ற இதுவரைக்குமான நடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்கள்ல பாஜகவோட வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சிருக்கிறது அப்படின்றதுதான் தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது. ஆனா அதே வேளை முக்கியமான தலைவர்கள் பலர் வந்து போட்டியிட்டாங்க. கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டாங்க. எம்எல்ஏவாக இருந்து கொண்டு நயினானந்தரன் போட்டியிட்டாரு. ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்து எல்முருகன் வந்து போட்டியிட்டாரு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து போட்டியிட்டாரு கடைசி அப்படின்னு ரொம்ப முக்கியமான முகங்களாக தான் வந்து பாஜக சார்பில் வந்து களமிறங்கி இருந்தாங்க. அதையும் தாண்டி பிரதமர் மோடியே கிட்டத்தட்ட 10 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து வருகை தந்திருந்தாரு. பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தினம் ஒரு அமைச்சர் அப்படின்ற அளவுல செய்தித்தாளை பார்த்தா தினமும் ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருகை தந்திருந்தாங்க. அந்த அளவுல இந்த வாக்கு வங்கி இந்த விஷயங்களுக்கான பாஜகவோட அந்த முயற்சிகள் இல்ல பாஜகவோட அதற்கான செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்தது. அந்த அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து பெரிய வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதே போல தமிழ்நாட்டில் வந்து 10 முதல் 20 இடங்களை வந்து பாஜக வந்து கைப்பற்றும், 25% வாக்குகளை கைப்பற்றும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். அதே போல கோவையில வந்து டெபாசிட்டை இழப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 25% வாக்குகள் அப்படின்றது வரல. அதே போல டெபாசிட் கோவை தொகுதியில திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தான் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று எம்பியாவும் வந்து தேர்வாயிருக்காரு. அதை தவிர நம்ம பார்த்தோம்னா 10 முதல் 20 இடங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணாமலை. ஆனா ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெற முடியல அப்படின்றதான் கள யதார்த்தமா இருக்கு. அதே வேளையில பாஜக வந்து வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மேலும் ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களோடு வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.